பெரியார் அவர்களுடைய 50வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி அண்ணா சிலை உள்ள பெரியார் சிலை அருகே உள்ள அண்ணா பெரியாரின் திருவுருவப்படத்திற்கு முதல்வர் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். அவருடன் மூத்த அமைச்சர்களும் உதயநிதி ஸ்டாலின், துரைமுருகன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் அவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டுதோறும் பெரியாரின் நினைவு தினத்தை திமுகவானது தொடர்ந்து பிறந்த தினம், நினைவு தினம் ஆகிய அனுசரித்து வருகிறது, கொண்டாடி வருகிறது. நிலையில் பெரியாரின் 50வது நினைவு தினமான இன்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அண்ணா சாலையில் உள்ள பெரியார் திருவுருவ சிலைக்கு கீழே வைக்கப்பட்டுள்ள திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பொதுவாக திமுகவை பொறுத்தவரை பெரியாருடையதான் தன்னுடைய அவர்களுடைய கட்சியானது தொடர்ந்து வருகிறது என்பது ஒரு சொல்வார்கள். அதை அடுத்து பெரியார், அண்ணா, கலைஞர், முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்த அடிப்படையில் தான் பொதுவாக அவர்கள் பேசுவார்கள். பெரியாருடைய கொள்கைகளை தான் தாங்கள் வழிநடத்தி வருவோம், திமுகவானது பெரியாருடைய கொள்கையை நோக்கிதான் செல்லும் என்று தெரிவிப்பார்கள். இதன் அடிப்படையில் பெரியாருடைய ஒரு பிறந்த தினத்தையும் நினைவு தினத்தையும் அவர்கள் கொண்டாடுவது ஒரு தொடர்ச்சியாக நடந்து வரும் ஒரு நிகழ்வு. தற்போது அந்த 50வது நினைவு தினத்தை ஒட்டி தற்போது பெரியாருடைய நினைவு தினத்தை ஒட்டி அவருடைய திருவுருவப்படத்திற்கானது மலர் தூவி மரியாதையானது செலுத்தப்படுகிறது. அரசியல் களத்தை பொறுத்தவரை தற்போது வரை பெரியாருடைய ஒரு பேச்சானது தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. பாஜக பொறுத்தவரை பெரியாருடைய கொள்கைக்கு எதிராக பேசி வரும், திமுக பொறுத்தவரை திமுக, அண்ணா திமுக ஆகிய பெரியார் கொள்கைகளை உயர்த்தி பேசி வருவார்கள். இந்நிலையில் பெரியாருடைய கொள்கையானது தொடர்ச்சியாக தற்போதும் பேசி வருகின்றதே ஒரு பெரிய ஒரு விஷயமாகும். இந்நிலையில் 50வது நினைவு தினம் 50 ஆண்டு கழித்தும் கூட பெரியாருடைய ஒரு நினைவு போற்றும் வகையிலான ஒரு தொடர்ச்சியான நிகழ்வானது தமிழகத்தில் நிகழ்ந்து வருகிறது. இந்நிலையில் தமிழக முதல்வர் அவருடைய 50வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி, பெரியாருடைய 50வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி சிம்சனில் உள்ள பெரியார் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டுள்ள திருவுருவப்படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி இருக்கிறார். அவர்களுடன் துரைமுருகன், பல்வேறு அமைச்சர்களும், உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு திமுக சார்ந்த முக்கிய அமைச்சர்களும், அதிகாரிகளும், சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏராளமானோர் பங்கேற்றிருக்கின்றனர். அதை நாம் நேரடியாக காண முடிகிறது.